அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல நம்ம பார்த்த ஒற்றை அணு மற்றும் பீனல் கிளாண்ட் வீடியோஸோட மூல காரணம் இந்த இடத்துக்கு வர்றது தான். அதாவது இரவு பொழுதுகள்ல நம்ம ஏன் முழிச்சு இருக்கக்கூடாது, ஏன் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும், சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா செயற்கை ஒளிகளை எதற்காக ஏற்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம மெய்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நேரடியாக வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள்ல 60 நாழிகைகள் இருக்கு. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிடங்கள். 24 மணி நேரத்தை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா நாழிகைகள் படி 60 நாழிகை வரும். அந்த 60 நாழிகைகள் முழுவதுமே பூமிக்கு பல வகையான ஆற்றல்கள் வெளியில இருந்து வந்துட்டே இருக்கு. முதல் 20 நாழிகைகள், அதாவது ஒரு நாள் இங்க தொடங்குறது அப்படிங்கிறது அதிகாலை 3 இல்ல 3:30 மணி அளவு. சூரிய உதய நேரத்தை பொறுத்து இந்த நேரம் மாறும். சுமார் காலை 3 மணில இருந்து பகல் 11 மணி வரைக்கும் பூமிக்கு சூரியன்ல இருந்து மிக உயரிய ஆற்றல்கள் வந்து சேரும். காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இது. இந்த சமயங்கள்ல ஒற்றை அணு சிரசன் உச்சியில இருக்கக்கூடிய ஆன்ம அணு பக்கத்திலே நிலைத்திருக்கும். ஆன்ம அணு சூரியன்ல இருந்து ஆற்றல்களை ஈர்த்து ஒற்றை அணுக்கு செலுத்திடும். அடுத்த 20 நாழிகை பகல் 11 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் மீண்டும் சூரியன்ல இருந்து வெப்ப ஆற்றல்கள் பகிரப்படும். அதுவும் பூமியில வாழ உயிர்கள் இயங்கறதுக்கான ஒரு உயரிய ஆற்றல். இதுக்கு அடுத்தபடியாக சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இரவு 7 மணில இருந்து அடுத்த நாள் காலை 3 மணி வரைக்கும் பூமிக்கு வரக்கூடிய ஆற்றல நஞ்சு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் இல்லாத அந்த தருணங்கள்ல மட்டுமே தான் இந்த நஞ்சு ஆற்றல் வெளிப்படும். மனிதர்கள் விஷத்தன்மையுடைய இந்த நஞ்சு ஆற்றல் ஏற்கிறது நல்லது கிடையாது. இந்த நஞ்சு ஆற்றல்கள் பூமியை அடையக்கூடிய அந்த சமயங்கள்ல பொதுவா மத்த உயிரினங்கள்ல என்ன செய்யுது? தாவரங்கள் தன்னோட உணவை உற்பத்தி பண்றதுக்கான சூரிய ஒளி இல்ல, அதனால போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற இயக்கம் நடக்காது. மேலும் தாவரங்கள் சேமிச்சு வச்ச நீர் பிற ஆற்றல்கள் எல்லாம் விரயம் அடையக்கூடாது அப்படிங்கறதுக்காக இலைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு விதமான துவாரம், ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம், இத இரவு பொழுதுகள்ல மூடியே வச்சிருக்கும் தாவரங்கள். பறவைகள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தன்னோட கூட்டுக்குள்ள போய் ஒடுங்கிடும். பெரும்பாலான விலங்குகளும் தன்னோட இருப்பிடத்துக்குள்ள போயிட்டு ஓய்வெடுக்க தொடங்கிடும். இப்படி நம்ம இயற்கையை கவனிச்சாலே நமக்கு புரியும். சூரியன் ஒடுங்கினதுக்கு அப்புறமா உயிரினங்கள் இயல்பாகவே தங்களோட இயக்கத்தை குறைத்தோ இல்லைன்னா முற்றிலுமாக நிறுத்தியோ ஒடுங்கி இல்ல ஓய்வெடுத்து உறங்க போகுது. அன்றைய காலகட்டத்துல மின்சாரம், செயற்கை வெளிச்சம் இதெல்லாம் இல்லாத காலங்களிலும் வெளியில வேலைக்கு போறவங்க ஒரு 6-7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. இரவு உணவை சீக்கிரமா முடிச்சுட்டு 8 மணிக்குள்ள உறங்க போற இந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இதுதான் நம்ம இயற்கையை ஒட்டி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. ஆனா இன்னைக்கு மின்சாரம் இருக்கு, செயற்கை ஒளியை கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கு. அதனால சூரியன் இல்லாத சமயத்திலும் வெளிச்சத்தை மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கினதுனால சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா நம்மளோட இயக்கங்களை நம்ம குறைச்சிக்காம இரவுல நீண்ட நேரம் முழிச்சிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை முறையை தான் மனிதர்கள் இன்று ஏற்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை முறை. இதனால முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா, இரவு பொழுதுகள்ல சூரியன் இல்லாத சமயத்துல பூமிக்கு வந்து அடையக்கூடிய நஞ்சாற்றல்களை நம்மளோட உடல் ஏற்க பழகிடுச்சு. இந்த 3வது 20 நாழிகை நேரத்துல ஒற்றை அணு ஏன் தன்னோட உயிர்கூடான பினியல் சுரபியை விட்டு வெளியில வருது அப்படின்னா, அதுக்கு முதன்மையான ஒரு காரணம் இந்த நேரங்கள்ல மனிதர்கள் ஏற்கக்கூடிய நஞ்சாற்றல் ஒற்றை அணு பீனியல் சுரபிக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ஒற்றை அணுவை வந்து அந்த நஞ்சாற்றல்கள் அடைந்துரும். ஏன் பீனியல் சுரபிக்குள்ளதான் இந்த நஞ்சாற்றல்கள் வரணும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான நாடிகள்ல ஒரு விதமான நாடிகள் சூக்ஷ்ம நாடிகள். இந்த வகையான நாடிகள் வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல்களை நேரடியாக பீனியல் சுரபிக்கு செலுத்தக்கூடிய வழித்தடத்தை உருவாக்கியிருக்கும். ஒற்றை அணு மிக முக்கியமான பணிகளை நம்ம உடல்ல செஞ்சுட்டு வருது. அதுல பிரதானமான 2 விஷயங்கள், உள் மூலையில இருக்கக்கூடிய அறிவு அணுக்கள் அப்படின்னு ஒரு வகையான நரம்பு அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள், இங்கிலீஷ்ல நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அணுக்களுக்கு உணவை வழங்கி இரவு பொழுதுகள்ல அந்த அணுக்களை தூங்க வச்சிடுது ஒற்றை அணு. துணை அணுக்கள்ல அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சுருக்கமா பாத்திரலாம். பீனியல் சுரபிக்கும் பிட்யூட்டரி சுரபிக்கும் இடையில இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான 10 வட்டங்கள்ல இருக்கக்கூடிய சில நரம்பு அணுக்கள், நியூரான்ஸுக்கு உள்ள சில அணுக்கள்,
ஆட்டம்ஸ்க்கு உள்ள பொதுவா ஒரு நரம்பணு ஒரு நியூரானுக்குள்ள கிட்டத்தட்ட 1,00,00,000 அணுக்கள் ஆட்டம்ஸ் இருக்கும். அணுக்களுக்கு உள்ள நியூக்ளியஸ் பகுதிக்குள்ள நியூட்ரானுக்குள்ள ஆத்ம கருக்கள் சிறைப்பட்டுட்டு இருக்கு. ஆத்ம கருக்கள் அப்படின்னா ஒரு ஆன்மா அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வெளியில வந்த ஒரு பாதரச துகள். இந்த ஒரு துகள் சிரசுக்குள்ள வரும்போது பல கோடி துகள்களாக பிளவுறுது. இந்த பல கோடி துகள்ல சிலது ஆத்ம அணுவாக சிரசோட உச்சியில அமர்ந்திருக்கும். மீதி உள்ள துகள்கள் எல்லாம் இந்த 10 வட்டங்கள்ல இருக்கக்கூடிய நரம்பணுக்களுக்குள்ள அணுக்களுக்குள்ள மைய பகுதியில நியூட்ரான்குள்ள சிறைப்பட்டு இருக்கு. இந்த நியூட்ரான்ஸ்குள்ள சிறைப்பட்டு இருக்க ஒவ்வொரு ஆத்ம துகள்களும் விடுதலை அடைஞ்சி சிரசோட உச்சியில இருக்கக்கூடிய ஆத்ம அணுவோட இணையும் போதுதான் நம்ம ஆன்மா விடுதலை ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அணுவோட மைய பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம துகள்களுக்கு வெளிப்புறத்துல எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நூல்கள்ல எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா துணை அணுக்கள், இல்லனா அறிவு அணுக்கள், இல்லனா வெப்ப அணுக்கள், இல்லனா எதிர்மறை அணுக்கள். இந்த எல்லா வார்த்தைகளுமே வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் குறிக்குது. இந்த துணை அணுக்களோட ஒரு செயல் என்ன அப்படின்னா வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை ஈர்த்து மையத்துல இருக்கக்கூடிய ஆத்ம கருக்களுக்கு வழங்கறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இரவு பொழுதுகள்ல, அதாவது 3வது 20 நாழிகை நேரங்கள்ல பூமிக்கு வரக்கூடியது நஞ்சு ஆற்றல் அப்படிங்கறதுனால அந்த சமயத்துல துணை அணுக்கள் முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நஞ்சு ஆற்றல்களை ஈர்த்து ஆத்ம கருக்கு வழங்கிடும். நஞ்சு ஆற்றலை ஆத்ம கருக்கள் உணவாக ஏற்றுச்சு அப்படின்னா நம்மளோட மாயை, கர்மம் மற்றும் ஆணவ திரைகள் வலுவாகுமே தவிர இந்த திரைகள்லாம் விலகி நீக்கப்பட்டு ஆத்ம கருக்கள் விடுதலையாவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக ஆயிடும். அதனால இரவு பொழுதுகள்ல ஒற்றை அணு என்ன பண்ணுது அப்படின்னா பீனியல் சுரபியை விட்டு வெளியில வந்து பகல் பொழுதுல 2வது 20 நாழிகை நேரத்துல ஆத்ம அணு கிட்ட இருந்து தான் பெற்றிருந்த வெப்ப ஆற்றலை துணை அணுக்களுக்கு வழங்கி துணை அணுக்களை உறங்க செய்திடுது. துணை அணுக்கள் அகத்துல உறங்குது அப்படின்னா வெளியில நம்ம உறங்குறோம் அப்படின்னு அர்த்தம். துணை அணுக்கள் உறங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மையத்துல இருக்கக்கூடிய ஆத்ம கருக்களுக்கு மிக உயரிய காந்த ஆற்றலை, அதாவது முதல் 20 நாழிகையில ஆத்ம அணு கிட்ட இருந்து தான் பெற்ற காந்த ஆற்றலை ஆத்ம கருக்களுக்கு ஒற்றை அணு எளிதாக வழங்கிடும். எந்த அளவுக்கு ஆத்ம கருக்கள் காந்த ஆற்றலை உணவாக ஏற்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது விரைவாக நடக்கும். இதுல நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இரவு பொழுதுகள்ல நம்ம முழிச்சிட்டு இல்லாம தூங்குறோமோ அந்த நேரத்துல துணை அணுக்கள் உறங்கியிருக்கும். அதனால நஞ்சு ஆற்றல்கள் ஆத்ம கருவுக்கு போகாது. கூடவே ஒற்றை அணு ஆத்ம கருக்களுக்கு உயரிய ஆற்றலை கொடுக்கறதுக்கும் நம்ம உதவிடுவோம். இந்த அறிவு அணுக்களுக்கு நஞ்சு ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. ஆனா இரவு பொழுதுகள்ல இந்த அறிவு அணுக்கள் உறங்க போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மூளைக்குள்ள நஞ்சாற்றல் ஈர்க்கப்படுறது அப்படிங்கிறது கம்மியாயிடும். பொதுவா அறிவு அணுக்கள் நம்ம மூளையில உறங்கும் போது நம்ம உறங்குறோம். எந்த சமயத்துல நமக்கு ரொம்ப தூக்கம் வருது, கண்ணை துறக்கவே முடியாம நம்ம சொக்கி சொக்கி விழறோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்மளோட உள் மூளையில அறிவு அணுக்கள் உறங்க போற அந்த நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இரவு பொழுதுகள்ல நச்சுத்தன்மையை ஏற்காம அறிவு அணுக்கள் உறங்க போறது நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம உடல் நச்சுத்தன்மையை ஏற்காது. அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் நம்ம கண்கள் வழியாக எந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ள போதோ அதை பொறுத்துதான் பீனியல் சுரபிக்கு சிக்னல்ஸ் அனுப்பப்படுது. இந்த சிக்னல்ஸை அடிப்படையா வச்சுதான் பீனியல் சுரபி மெலட்டோனின் அப்படிங்கிற உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. மெலட்டோனினோட பலன்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அந்த நாள் முழுக்க நம்ம உடல்ல உண்டான நச்சு கழிவுகளை நீக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, புற்றுநோய் அணுக்களை நீக்குது. இப்படி பல மேன்மையான உயிரியல் ரீதியான இயக்கங்களை மெலட்டோனின் செஞ்சுட்டு வருது. இந்த மெலட்டோனின் சரியான அளவுல உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அது உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நேரங்கள்ல நம்மளை சுத்தி இருட்டு இருக்கணும். இருள், இந்த ஒரு விஷயம்தான் மெலட்டோனின் உற்பத்திக்கு முக்கியமான சமிஞ்ஞை. சாதாரணமா நம்ம வீட்டுல தூங்கும் போது கூட நைட் லேம்ப் யூஸ் பண்றது, இல்ல தெரு விளக்குல இருந்து ஸ்ட்ரீட் லேம்ப்ல இருந்து வெளிச்சம் வர்றது, குறிப்பா தூங்கறதுக்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி நம்ம டிவைசஸ் பயன்படுத்துறதுனால அதுல இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்வீச்சுகள் தூங்குனதுக்கு அப்புறமாவும் நீண்ட நேரம் அதனோட தாக்கம் நம்ம கண்கள் மேல இருக்கும். இப்படி வரக்கூடிய நஞ்சாற்றல்கள் ஒற்றை அணு உயிர்கோட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா பொதுவா ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஆத்ம அணு அடைஞ்சி ஆத்ம அணு தன்னோட ஆற்றலை பரிபூர்ணமாக ஒற்றை அணுக்கு செலுத்துது. ஒற்றை அணு தன்னோட உயரிய ஆற்றல்களை தலைமை சுரபியான பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அனுப்புது. பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து
இருந்து மூளைக்கு மற்ற சில பகுதிகளுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஆற்றல் அனுப்பப்படுது. இதுல இரவு பொழுதுகள்ல ஒற்றை அணு உயிர்கூட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா ஆத்ம அணுவை வந்து அடையக்கூடிய நஞ்சாற்றல்கள் ஆத்ம அணுவுடைய நின்னுடும் ஒற்றை அணுக்கு பகிரப்படாது. ஒற்றை அணுக்கு நஞ்சாற்றல் வரல அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் மத்த உடல் பாகத்துக்கும் நஞ்சாற்றல்கள் போகாது. ஆத்ம அணு, அதாவது நம்மளோட ஆன்மா, சிரசோட உச்சி பகுதியிலிருந்து வந்து சேர்ந்த அந்த நஞ்சாற்றல்களை இரவுல ஒற்றை அணு எல்லா வட்டங்களுக்கும் போயிட்டு மீண்டும் அதிகாலை ஆத்ம அணு பக்கத்துல வரத்துக்குள்ள ஆத்ம அணு நஞ்சாற்றலை அழிச்சிருக்கும். ஆத்ம அணுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு, நஞ்சாற்றல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல். துணை அணுக்களோட இயக்கத்தை தான் நம்ம அறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த துணை அணுக்கள் நிறைவான ஒரு உணவை ஏற்காம இயங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இரவு பொழுதுகள்ல அறிவு இயங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல உடலுக்கு ஓய்வு கிடைக்காது, அடுத்தது துணை அணுக்களுக்கு சேர வேண்டிய உணவு கிடைக்காது. மிக முக்கியமானது, அன்றைய தினத்துல நம்ம மூளைக்குள்ள சேர்க்கப்பட்ட கழிவுகள் நீக்கமடையாது. இரவுல நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒற்றை அணு துணை அணுக்களுக்கும் ஆத்ம கருக்களுக்கும் போதிய உயரிய ஆற்றல்களை வழங்குவதனால நம்ம மூளையில இந்த உள் மூளை பகுதி ரீசார்ஜ் ஆகுது. நம்ம இரவுல நீண்ட நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இயக்கத்தை நம்ம தடுக்கிறோம். தொடர் செயலா நீண்ட காலத்துக்கு இது நடக்கும் போது நிறைய கழிவு தேக்கம் உடல்ல நிறைய நஞ்சாற்றல்கள் ஏற்கப்படுது. அதனால உடல் பாதிக்கப்படுது. மற்ற உறுப்புகளுக்கும் நஞ்சாற்றல்கள் செலுத்தப்பட்டு மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்படுது, நோய் உண்டாகுது. அடுத்தது, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறமா ஆர்டிபிஷியல் லைட், செயற்கை ஒளி எதனால நம்ம மேல படக்கூடாது. இயற்கையான சூரிய ஒளிக்கும் இந்த செயற்கை ஒளிக்கும் முக்கியமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியறது வெளிச்சம் மட்டும்தான். சூரிய ஒளியிலிருந்தும் வெளிச்சம் வருது, இந்த செயற்கை ஒளியிலிருந்தும் வெளிச்சம் வருது. செயற்கை ஒளி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டியூப் லைட், பல்ப்ஸ், எமர்ஜென்சி லேம்ப்ஸ், டார்ச் லைட், ரீடிங் லைட்ஸ், ஃபோன், லேப்டாப்ஸ்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம். இயற்கை ஒளிங்கிறது முதன்மையாக சூரிய ஒளி. அது மட்டும் இல்லாம நம்ம விளக்கு ஏத்துறோம், அந்த தீப ஒளியுமே இயற்கை ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரிய ஒளியில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதே வெளிச்சம் மட்டும்தான். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னும் 2 அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஒலி, சவுண்ட். ஒரு விதமான ஓம்கார நாதம் சூரிய ஒளியிலிருந்து தினைக்கும் பூமிக்கு வந்து சேருது. பொதுவா நிறைய பேருக்கு காதுல அந்த ரீங்கார ஒளி எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அது சூரியன்ல இருந்து பெறப்படுற அந்த ஒளி. சூரிய ஒளியில 2வது அம்சம் வெப்பம். வெயில் நம்ம உடம்புல படும்போது சொல்லுன்னு நம்ம தோல்ல வெப்பத்தை நம்ம உணர்றோம். அதே மாதிரி ஒரு விளக்கோட தீப சூடருக்கு பக்கத்துல நம்ம கையை கொண்டு போனாலும் நம்மளால அந்த வெப்பத்தை உணர முடியும். இந்த வெப்ப ஆற்றலும் இந்த ஓம்கார நாதமும் கூட நம்ம மூளைக்கு ஒரு விதமான உயரிய ஆற்றல்களை வழங்குது. ஆனா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸ் வெளிச்சத்தை மட்டுமே கொடுக்குதே தவிர சூஷ்மமாக நம்ம உடலுக்கு தேவையான வெப்பத்தையோ ஓம்கார நாதத்தையோ கொடுக்க முடியாது. பீனியல் சுரபியும் ஒற்றை அணுவும் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த சமிங்கை, அந்த சிக்னல் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம கண்கள் வழியாக உள்ளே போகக்கூடிய வெளிச்சம். மூளையில சுப்ராகயாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு மைய பகுதியிலிருந்து நம்ம சுற்றுப்புறத்துல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் பீனியல் சுரபிக்கு அனுப்பப்படுது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டுல நம்ம நிறைய ஆர்டிபிஷியல் லைட்ஸ் போட்டு உட்காரதுனால நம்ம கண்களுக்குள்ள தொடர்ந்து அதிகபட்சமான வெளிச்சம் உள்ள போயிட்டே இருக்கு. அதனால பீனியல் சுரபிய அடையக்கூடிய அந்த சிக்னல் சரியான அளவுக்கு போய் சேர்றது இல்ல. இதனால இரவுல பீனியல் சுரபியோட இயக்கமும் பாதிக்கப்படுது. மெலட்டோனின் உற்பத்தி தடை செய்யப்படுது. மிக முக்கியமாக நம்ம ஆத்ம அணு செயற்கை ஒளியை ஏற்க பழகிக்க ஆரம்பிக்குது. இப்படி செயற்கை ஒளி நம்மளோட ஆத்ம கருக்களுக்கும் துணை அணுக்களுக்கும் உணவாக வழங்க பெற்றால் நாளடைவுல இதெல்லாம் உறைந்து கட்டிகளாக மாறுது. இதுதான் புற்றுநோய் கட்டியாக மூளையில உருவாகுது. இயற்கை ஒளிய அதிக அளவுல ஆத்ம அணுக்கள் ஏற்க பழகிடுச்சு அப்படின்னா இயற்கையா வரக்கூடிய சூரிய ஆற்றலோட ஒளிய ஏற்கிறதுக்கு மறந்துடும். இந்த நிலைக்கு நம்மளோட ஆன்மாவை நம்ம போய் தள்ளிடாம முடிந்தவரை இரவு பொழுதுகள்ல செயற்கை ஒளிய ஏற்காம நம்ம உடலை பழகப்படுத்தணும். நமக்கு இப்ப நினைக்க தோன்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் புரியுது, ஆனா பிராக்டிக்கலா இன்னைக்கு இது சாத்தியமா? நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயற்கை ஒளியை ஏற்காம எப்படி இருக்கிறது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா?
சுமார் 2 வருடமாக இது ஒரு பயிற்சியாகவே எங்க வீட்ல பின்பற்றி வருவதனால, என்னோட அனுபவத்துல இருந்து சில குறிப்புகள் என்ன அப்படின்னா, செயற்கை ஒளிய நம்ம ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்த நம்ம முதல்ல ஆழமாக உள்வாங்கிக்கணும். நம்ம இத மேலோட்டமா, அசால்ட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே உலகத்துல இப்படிதான் வாழறாங்க. இது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம் இல்ல அப்படின்னு நமக்கு நாமே போட்டுக்கக்கூடிய கட்டுப்பாட்டுல இருந்து முதல்ல நம்ம வெளியில வந்து, இது எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறத முயற்சி செஞ்சு பார்க்கணும். முடிந்த வரைக்கும் நம்ம வீட்ல எப்பெல்லாம் லைட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்க முடியுமோ கான்சியஸா நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும். கிச்சன்ல வேலை செய்யல அப்படின்னா கிச்சன்ல லைட் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பெட்ரூம்ல இல்ல அப்படின்னா அங்க லைட் ஆஃப் பண்ணி வைக்கணும். நம்ம இருக்கக்கூடிய ஒரு அறையில 2-3 லைட் இருக்கு அப்படின்னா தேவையற்ற சமயங்கள்ல ஒரு சமயத்துல ஒரு லைட் மட்டுமே பயன்படுத்த பழகிக்க ஆரம்பிக்கணும். சமைக்கிறது, படிக்கிறது அந்த மாதிரி முக்கியமான வேலைகளுக்கு எங்க வெளிச்சம் தேவையோ அங்க தேவையான வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு மீதி நேரங்கள்ல உணர்ந்து நம்ம இந்த செயற்கை ஒளிகளை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துல தண்ணி கஷ்டம் அப்படின்னா ஒவ்வொரு நீர்த்துளியும் நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறதுக்கு முயற்சிப்போமோ அதே மாதிரி இரவு நேரங்கள்ல அந்த ஒவ்வொரு தருணங்களையும் வெளிச்சம் நம்ம மேல படாத அளவுக்கு நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும். இது பயிற்சி பண்ண பண்ண நம்மளோட வாழ்க்கை முறையோட கலந்துரும். படிக்கிற வேலைகள் இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் இல்ல அப்படின்னா செயற்கை ஒளிய ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு விளக்க கூட ஏத்தி வச்சுட்டு இரவு நேரங்கள்ல உட்கார்ந்துருக்கலாம். முடிந்தவரை இருட்டுறதுக்கு முன்னாடியே முக்கியமான வேலைகளை நம்மளால செய்ய முடிஞ்சது அப்படின்னா இருட்டினதுக்கு அப்புறமா அந்த வேலைகளை நம்ம செய்யறதுக்கு நமக்கு வெளிச்சம் தேவையில்லை. உதாரணத்துக்கு குழந்தைகள் அவங்க ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னா இருட்டுறதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம். கிச்சன்ல சமைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இரவு வரைக்கும் தள்ளி போடாம சாயங்கால நேரத்திலேயே முடிஞ்ச சமையலை செஞ்சு வச்சிடலாம். அடுத்தது போன், லேப்டாப், டிவி போன்ற கருவிகளோட பயன்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்கள்ல குறைச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம கான்சியஸா செய்யக்கூடிய முடிவுகள். சிலது நம்ம குடும்பத்தாரை சார்ந்ததாக இருக்கலாம். உதாரணத்துக்கு வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு லேட் ஆகலாம். இப்படி எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம இருந்தாலும் நம்மளால அதிகபட்சம் என்ன முடியுதோ இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவு தூரம் செயற்கை ஒளியை ஏற்காம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம மாத்தி அமைச்சுக்கணும். 2 வருஷமாக இதை பிராக்டிஸ் பண்றதுனால இது கண்டிப்பா சாத்தியம் அப்படின்னு என்னோட அனுபவத்துல இருந்து என்னால கண்டிப்பாக சொல்ல முடியும். தொடர்ந்து அடுத்த பதிவுல அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எதுக்காக எழுந்திருக்கணும், அந்த சமயத்துல நம்ம உள்மூலையில என்ன நடக்குது, இதுக்கும் ஒளி உடல் பெறுவதற்கும் என்ன சம்பந்தம், அதை விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.